1000 ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க அவங்க வாக்களிப்பாங்களா? பிச்சை எடுப்பதில் குஷ்புக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள். விரைவில் அந்த நிலைமை அவருக்கு வரும். தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க அவங்க வாக்களிப்பாங்களா? ஏன் நீங்க டாஸ்மாக் போடுங்கள. கலைஞர் அவர்கள் இருக்கும்போது கொஞ்சமாக நான் ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக்கள் குறைப்பேன், டாஸ்மாக் கடைகள் குறைப்பேன்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? இதே ஸ்டேட்மெண்ட் அவரது. நான் ஆட்சிக்கு வந்தாக கொஞ்சம் கொஞ்சமா டாஸ்மாக் கடைகள் குறைப்பேன். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு? கொஞ்சம் கொஞ்சமா நாங்க மறுபடியும் டாஸ்மாக் கடைகள் குறைப்போம். ஆனா பள்ளி வாசல்லயே உங்களுக்கு டாஸ்மாக் கடைகள் இருக்கு, காலேஜ் பக்கத்துலயே உங்களுக்கு டாஸ்மாக் கடைகள் இருக்கு. எங்க குறைச்சிங்க? வீட்டுல இருக்கிற தாய்மார்களுடைய பிரச்சனைகள் தீர்க்க வைப்பீங்கன்னு பார்த்தாக்கா டாஸ்மாக் பிரச்சனைகள் இன்னும் தீரல. அதுக்கு நடுவில் இந்த போதைப் பொருட்கள் பிரச்சனை இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு. பிச்சை எடுப்பதில் குஷ்புக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள். விரைவில் அந்த நிலைமை அவருக்கு வரும். நீங்கள் போதை கலாச்சாரம் என்பது அந்த காலத்தில் அமைச்சராக இருந்த அரங்கசாமி காலத்திலே இருந்து இருக்கின்றது. அதை அப்போது அதிமுக தடுக்க தவறிவிட்டது. இப்போது நாம் நடவடிக்கை எடுக்கின்ற காரணத்தால் தான் நிறைய பேர் பிடிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், குஜராத்திலிருந்து இவருடைய ஆத்ம நண்பராக, மோடியினுடைய ஆத்ம நண்பராக இருக்கின்றாரே அதானி அவர்களுடைய துறைமுகத்தில் இருந்துதான் இந்தியா முழுவதும் இந்த போதைப் பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன.